சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அமலேக்கியருடைய ஆடு மாடுகள் பிள்ளைகள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லாரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்ய? அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்க கடவாய் என்று சொன்னார். சவுல் என்ன செய்தான்? 9ஆம் வசனத்தை வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாததுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அல்லேலூயா. ஆனா சவுல் செய்த காரியம் என்ன? எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். ஆனா எதை மிச்சம் வச்சுட்டான்? முதல் தரமானவற்றையும், அதாவது முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தான். அற்பமானவைகளை எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அழித்து போட்டான். அல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் கேட்கிறாரு, இது எதுக்காக வச்சிருக்கிற? கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு ஏன் கீழ்ப்படியில? இதெல்லாம் எதற்காக ஆடு மாடுகளை மிச்சம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் என்ன சொல்கிறான்? அப்படியானால் என் காதுகளில் 15வது வசனம் வாசிங்க. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொன்று வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? எல்லாவற்றையும் சங்கரிக்க கடவாய் என்று கர்த்தருடைய கட்டளை. ஆனால் சவுலோ முதல் தரமானதை இரண்டாம் தரமானவைகளையும் நலமான எல்லாவற்றையும் தப்ப வைத்தான். ஏன் இப்படி தப்ப வைத்த? எதனால் எல்லாவற்றையும் அழிக்காமல் இப்படி கொஞ்சம் மீதம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதுக்கு அவன் சொன்னான் என்னன்னு, கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு நாங்கள் தப்ப வைத்தோம். மற்றபடி ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமான எல்லாவற்றையும் உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். கொடுக்கப்பட்ட கட்டளை எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சவுல் செய்த காரியம் நலமான எல்லாவற்றையும் தப்ப வைத்தான். அல்லேலூயா. 3 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று நலமானது, இன்னொன்று முதல் தரமானது, இன்னொன்று இரண்டாம் தரமானது. இவைகளையெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம்? தப்ப வைத்தோம். மீதி எல்லாவற்றையும் நாங்கள் என்ன பண்ணோம்? அழித்து போட்டோம் என்று சொல்லி. இப்போது அவன் கேட்டதுக்கு அவன் காரணம் இப்படி சொல்கிறான், நாங்கள் முதல் தரமானதையும் நலமானதையும் நாங்கள் தப்ப வச்சோம். எதுக்காக அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு நாங்கள் பலி செலுத்துவதற்காக என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, முதல் தரமானதுன்னு சொல்கிறாங்கல்ல, சவுலும் அவனுடைய ஜனங்களை என்ன சொல்கிறாங்க? முதல் தரமானது, இரண்டாம் தரமானது, நலமானது என்று சொல்கிறார்கள்.
இப்போ யாருக்கு நலமானது அது? யாருக்கு முதல் தரமானது? யாருக்கு அது இரண்டாம் தரமானது? கேள்வி இருக்குல்ல. நாங்க முதல் தரமானதை அழிக்கல, இரண்டாம் தரமானதை நாங்க அழிக்கல, நலமான எல்லாவற்றையும் நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? மீதம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய கட்டளை என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? அழித்து போடணும். அதில் ஒன்றும் கூட என்ன செய்யக்கூடாது? மீதம் இருக்கக்கூடாது. அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அழித்து போடணும். அது முதல் தரமானதோ இரண்டாம் தரமானதோ மற்றவைகளோ எதுவோ அவைகளில் நீங்கள் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது? மிச்சம் வச்சிருக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் சவுலும் ஜனங்களும் சேர்ந்து செய்த காரியங்கள் என்ன அப்படின்னா, நலமானதை மிச்சம் வச்சிருக்கிறாங்க, முதல் தரமானதை மிச்சம் வச்சிருக்கிறாங்க, இரண்டாம் தரமானவைகளை மிச்சம் வச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கேதான் இந்த கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். இது முதல் தரமானது தான். அவங்க பிரித்து வச்சது தப்பு கிடையாது, அது முதல் தரமானது தான். அவங்க பிரித்து வச்சதுல ரெண்டாம் தரமானது, அது எல்லாம் நலமானது தான். அது எல்லாம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதை அழித்து போட மனசு இல்லை, அதை சங்கரிக்க மனசு இல்லை. முதல் தரமானதாக இருக்கிறது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, பார்த்தா கர்த்தருக்கு பலி செலுத்துகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது, செகண்ட் குவாலிட்டியாக இருக்குது. அதனால் அழித்து போட மனம் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருக்கு அதை பலியிட வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றாங்க. அங்கே தான் நம்ம வைக்கிறோம். அது முதல் தரமானது தான், ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான், அது பெஸ்ட்டு தான். ஆனால் யாருக்கு அது பெஸ்ட்டு? யாருக்கு அது முதல் தரமானது? சவுலுடைய பார்வைக்கு அது முதல் தரமானதா? கர்த்தருடைய பார்வைக்கு அது முதல் தரமானதா? சொல்லுங்க. யாருடைய பார்வைக்கு அது? சவுலுடைய பார்வைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்கும் தான் அது முதல் தரமானது. கர்த்தருடைய பார்வைக்கு அது என்ன இல்லை, முதல் தரமானது கிடையாது. கர்த்தருடைய பார்வைக்கு அது நலமானது கிடையாது. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது? கர்த்தருடைய பார்வைக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். இது என்ன? கர்த்தருடைய பார்வைக்கு என்னவா இருக்கிறது? பொல்லாப்பா இருக்கிறது. சவுலுடைய பார்வைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்கும் அது என்னவா இருக்கிறது? நலமானதா இருக்கிறது, முதல் தரமானதா இருக்கிறது, பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கோ பொல்லாப்பானதா இருக்கிறது. அப்ப சவுலை ராஜாவாக்கினது யாரு? கர்த்தர் தான் ராஜாவாக்கினார். இப்போ சவுலிடத்துல ஒரு வேலையை சொன்னபோது அந்த வேலையில அவன் யாருடைய பார்வைக்கு வச்சு பார்க்கறான்? ஜனங்களுடைய பார்வைக்கு வச்சு பார்க்கறானே தவிர தன்னை அனுப்பின கர்த்தருடைய பார்வைக்கு இது என்னவா இருக்குன்றத அவன் என்ன பண்ணல, நிதானித்து பார்க்கவில்லை. அல்லேலூயா. ஒரு பக்கம் தன்னை அனுப்பின கர்த்தர், தன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கின கர்த்தர் பார்க்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம கூட இருக்கிற ஜனங்க பார்க்குறாங்க, நம்ம சுற்றி உள்ள ஜனங்க பார்க்குறாங்க. இப்போ யாருடைய பார்வைக்கு அவன் வச்சு பார்த்துருக்கணும்? இது கர்த்தருடைய பார்வைக்கு என்னவா இருக்கிறோம்? இது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? இது கர்த்தருடைய பார்வைக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வாரு? இது கர்த்தர் இதை எப்படி யோசிப்பார்? இது கர்த்தர் எப்படி இதை பார்ப்பாரு? கர்த்தருடைய பார்வைக்கு இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கர்த்தருடைய பார்வையில் அவன் வச்சு பார்க்கல. யாருடைய பார்வைக்கு வச்சு பார்க்குறான்? ஜனங்களுடைய பார்வைக்கு வச்சு பார்த்தா ஜனங்களுடைய பார்வைக்கு பெஸ்டா இருக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு வேஸ்டா இருக்குது. ஜனங்களுடைய பார்வைக்கு நலமானதா இருக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு குப்பையா இருக்குது. ஜனங்களுடைய பார்வைக்கு முதல் தரமானதா இருக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதா இருக்கிறது. இப்ப நடுவில் நிற்கிற சவுலு யாருடைய பார்வைக்கு தான் வச்சு பார்த்தான்? ஜனங்களுடைய பார்வையை தான் பார்த்தான். கர்த்தருடைய பார்வையை மறந்துட்டான். கர்த்தர் இதை எப்படி பார்ப்பாரு, கர்த்தர் இதை எப்படி எடுத்துக்குவாரு, கர்த்தர் இப்போ இதை எப்படி அங்கீகரிப்பாரு, அதை அவன் பார்க்கல. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வழிகளில் நடக்கிற அநேக காரியங்களை, அநேக விதமான சூழ்நிலைகளை நாம் யாருடைய பார்வைக்கு வச்சு பார்க்கிறோம் அப்படி தெரியுமா?
ஜனங்களுடைய பார்வைக்கு. ஜனங்களுடைய பார்வைக்கு இது எப்படி இருக்கும்? எங்கள் சொந்தக்காரருடைய பார்வைக்கு இது எப்படி இருக்கும்? எங்கள் உறவினருடைய பார்வைக்கு இது எப்படி இருக்கும்? என் குடும்பத்தாருடைய பார்வைக்கு இது எப்படி இருக்கும்? என் அண்ணனுடைய பார்வைக்கு இது எப்படி இருக்கும்? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன யோசிப்பாங்க? அவங்க இதை எப்படி எடுத்துக்குவாங்க? இது அவங்களுக்கு பிடிக்குமா? இப்படி செஞ்சால் அவங்க வருவாங்களா? இதை அப்படி பண்ண அவங்க நாளை பின்ன நம்மளை கூப்பிடுவாங்களா? நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களா? நாளைக்கு நம்மளை நேசிப்பாங்களா? நமக்கு முன்ன நின்று வந்து நமக்காக ஏதாவது செய்வாங்களா? ஜனங்களுடைய பார்வைக்கு தான் இன்றைக்கி நம்ம வச்சு எல்லாத்தையும் பார்க்கிறோமே தவிர, கர்த்தர் இதை எப்படி எடுத்துக்குவார்? கர்த்தர் இதை எப்படி பார்ப்பார்? கர்த்தர் இதை எப்படி யோசிப்பார்? கர்த்தர் இதை எந்த மாதிரி நினைப்பார்? அவருடைய மனசுக்கு இது எப்படி இருக்கும்? அவருடைய பார்வைக்கு இது எப்படி இருக்கும்னு கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, வச்சு பார்க்கறது இல்லை. அப்போ யார் அந்த சவுல்? இப்போ இன்னைக்கு சவுல் வேலை செய்கிறது யாரு? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதிலே 21வது வசனத்தை வாசிங்க. அது என்னவா இருக்குதுன்னு பாருங்க. மறுபடியும் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, அவனே தான் சொல்றான், சவுலே தான் சொல்றான், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். இது சவுல் வாயாலே தான் சொல்றான். என்ன சொல்றான்னா, கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் ஜனங்கள். என்னது? ஜனங்களோ? யாரு? ஜனங்களோ. ஜனங்க, நான் செய்யலைங்க, ஜனங்க தான். அப்ப ஜனங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சாபத்தீடானதுல தான் முதல் தரமானது என்ன பண்ணாங்க? பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தாங்கன்றான். அல்லேலூயா. பிரதானமானவைகள் தான், ஆனா அது என்னவா இருக்கிறது? சாபத்தீடா இருக்கிறது. முதல் தரமானதா அது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. ரெண்டாம் தரமானதா அது கர்த்தருக்கு அது சாபமா இருக்கிறது. அல்லேலூயா. பெஸ்ட் தான், ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாப்பா இருக்கிறது. நலமானதுதான், கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருக்கிறது. இப்போ அந்த சவுல் இருக்கிற இடத்துல தான் நீங்களும் நானும் நிற்கிறோம். கர்த்தரால் அழைக்கப்பட்டு, கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டு, அவருடைய இரக்கத்தினால நம்ம இன்றைக்கு அவருடைய கிருபையினால நம்ம நின்று கொண்டு நம்ம வாழ்வடைந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரிடத்தைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறோம். அப்படி இருக்கிற நாம இன்றைக்கி நமக்கு முன்னாடி ஜனங்களும் இருக்கிறாங்க, நம்மளை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தரும் இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம இடத்துல ஒரு வேலை செய்ய சொல்லும்போது நம்ம யாருடைய பார்வைக்கு அதை வச்சு பார்க்குறோம் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். யாருடைய பார்வைக்கு? நிறைய நேரங்களில் ஏன் இன்றைக்கி மனிதர்கள் சில காரியங்களை விட முடியல அப்படின்னா, அது பெஸ்ட்டாக இருக்குதுங்க, விட மனசு இல்லைங்க. அது முதல் தரமாக இருக்குதுங்க, அதை விட மனசு இல்லைங்க. அது நலமானதாக இருக்குதுங்க, என் பார்வைக்கு நலமாக இருக்கிறதுங்க, என் குடும்பத்து பார்வைக்கு நலமாக இருக்குதுங்க, எங்கள் சொந்தக்கார் பார்வைக்கெலாம் நலமாக இருக்குதுங்க. அப்போ உங்கள் சொந்தக்கார் பார்வைக்கும், உங்கள் குடும்பத்தாருடைய பார்வைக்கும், உங்கள் உறவினருடைய பார்வைக்கும், அல்லது ஓம் பார்வைக்கும் அது நலமாக இருந்தால் போதுமா? அப்போ யாருடைய பார்வைக்கு அதை நீ வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும்? கர்த்தருடைய பார்வைக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு இது எப்படி இருக்குது? நீ செய்கிற எந்த ஒரு வேலையும், உன்னுடைய எந்த ஒரு போக்கும், எந்த ஒரு கிரியைகளும் அது உன்னுடைய பார்வைக்கு நலமாக இருக்கிறதா அல்லது கர்த்தருடைய பார்வைக்கு நலமாக இருக்கிறதா? அது ஓம் பார்வைக்கு நலமாக இருக்கும். ஓம் பார்வைக்கு நலமாக இருக்குதுனாலே அங்கே நீ யோசிக்க வேண்டியதுதான், இது கர்த்தருடைய பார்வைக்கு கொஞ்சம் வச்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஜனங்க எப்போ இது நலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போவே நீ விழிப்பாக இருக்கணும். இது கர்த்தருடைய பார்வையில் வச்சு பார்க்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பானது, அது கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பானது, கர்த்தருடைய பார்வைக்கு அது சாபத்தீடானது. எந்த செயலும், எந்த காரியமும், எந்த விசேஷமும், வீட்டுக்குள்ளே நடக்கிற எந்த விசேஷங்களும், அல்லேலூயா, நம்ம பார்வைக்கு முக்கியமா கர்த்தருடைய பார்வைக்கு முக்கியமா? ஆண்டவர் எபேசு சபைக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, எபேசு 2ஆம் அதிகாரம்
6வது வசனத்தை வாசிங்க. எபேசு 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. எபேசு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள், அவரிடத்துல காணப்படுகிற குணாதிசயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் என்ன செய்கிற? வெறுக்கிற. நான் வெறுக்கிறது எதுவோ அதை நீ என்ன பண்ற? வெறுக்கிறேன்றார். ஆனா சவுலோ, நான் எதை வெறுக்கிறேனோ அதை நீ நேசிக்கிறேன்றார். நான் எதை அருவருப்புன்னு நினைக்கிறேனோ அதை தான் நீ பெஸ்ட்ன்ற, அதுதான் உன் வாழ்க்கைக்கு முதல் தரமானதுன்ற, அதுதான் உன் பார்வைக்கு நலமானது என்று சொல்லுகிற. இதுக்கு காரணம், இன்னொரு காரணத்தை சொல்ற, ஜனங்க, என் கூட இருக்கிற ஜனங்க. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ கர்த்தருடைய பிள்ளைகளையும் என்ன செய்யணும்? அதை வெறுக்கணும். அப்போ கர்த்தர் எதை வெறுக்கிறார்ன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எல்லாவற்றையும் கர்த்தருடைய பார்வைக்கு வைத்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்துக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள அவங்க வெறுக்கிறத தான் நம்ம செய்வோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள அவங்க எதை வெறுக்கிறாங்களோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். அவங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை தான் நம்ம செய்வோம். கணவனுக்கு பிடிக்காதான் புருஷன் மனைவி செய்கிறது, புருஷனுக்கு செய்ய பிடிக்காதான் மனைவி செய்வாங்க. பெற்றோருக்கு பிடிக்காத பிள்ளைகள் செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பிடிக்காத பெற்றோர்கள் செய்கிறாங்க. ஆனால் அது பிரச்சனை கிடையாது. அது நாளைக்கு அப்படி சரியாயிடும், அடுத்த நிமிஷம் அது மாறிடும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாததை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, கர்த்தர் வெறுக்கிறத நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன நடக்கும்? அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 26வது வசனத்தை வாசிங்க. 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு, நீங்க ராஜாவா இனிமே இஸ்ரவேல் மேல இல்லாதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். அல்லேலூயா. எப்போ இவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்புன்னு தெரிஞ்சியும் அதை மீறி செஞ்சானோ அங்கே என்ன நடக்கிறதுனா, அவனை ராஜாவா இனிமே இராதபடிக்கு அவர் என்ன பண்ணாரு? புறக்கணித்து தள்ளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 16:1 சொல்றாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் அப்படின்றாரு. நான் புறக்கணித்து தள்ளின சவுல். அப்ப ஜனங்களுடைய பார்வைக்கு நலமானதை செஞ்சா கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? இனிமே நீ ராஜாவை என்னைக்குமே என்ன பண்ண முடியாது, நீயாவது உன் பிள்ளையாவது என்னைக்குமே நீ ராஜாவை ஆக முடியாது சொல்லி புறக்கணித்து தள்ளிட்டாரு. நம்ம இடத்துல காணப்படுகிற ஒரு குணங்கள் என்ன அப்படின்னா, கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அதை நாமளும் என்ன செய்யணும்? வெறுக்க கற்றுக்கொள்ளணும். ஊழியக்காரன் விசுவாசி கூட மல்லு கட்ட வேண்டியதாக இருக்கிறது. இது வேண்டாம், இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இதை செய்யாதீங்க, இது வேண்டாம், இது அருவருப்பான, இது கர்த்தருக்கு வேண்டாத காரியம், கர்த்தருடைய பார்வைக்கு இது பொல்லாப்பான காரியம். ஜனங்க எப்படியாவது அதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக பாஸ்டர்கிட்ட இருந்து எப்படியாவது பதில் சாதகமாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. எப்படியாவது பாஸ்டர் நமக்கு சாதகமாக பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன நம்ம பதில் சொல்கிறது? இப்போ நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கர்த்தருடைய பார்வையை வச்சு பார்க்குறதா, இவங்களுடைய பார்வையை வச்சு நம்ம பார்க்குறதா? அல்லேலூயா. வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் அது விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கிறது, அது சடங்காச்சாரத்தின் காரியமாக இருக்கிறது. ஆனால் அதை கர்த்தருடைய பார்வையை வச்சு பார்த்தா அது பொல்லாப்பாக இருக்கிறது. ஒரு வளைகாப்பாகட்டும், ஒரு பிள்ளைகள் மேஜர் ஆகிட்டாங்க அவங்கள உட்கார வைக்கிற காரியமாகட்டும், பாஸ்டர் நீங்கள் தான் வந்து ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் நீங்கள் தான் வந்து இதுக்கு நடத்தி கொடுக்கணும். என்னன்னு நம்ம நடத்தி கொடுக்கறது? கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பாக இருக்கிறது.
ஜனங்களுடைய பார்வைக்கு இது நலமா இருக்கிறது. இப்போ நான் எதை செய்யறது? லேலூயா. வளைகாப்பா வேண்டாம் அப்படின்னு சொன்னா மனசு அவங்களுக்கு தாங்கலை, இடம் கொடுக்கல. என்ன இவர் சொன்னா இவர் வேண்டான்றாரு, இதுக்கு பதிலாக நம்ம வேற பாஸ்ட் என்ன பண்ணலாம், போய் அணுகலாம், வேற பாஸ்ட்டு ஆலோசனை கேட்கலாம், அவர் வந்து நடத்தி கொடுக்கட்டும். பிள்ளை மேஜர் ஆயிட்டாங்க, இவர் என்ன சொல்றாரு, இவர் வேண்டான்றாரு, அதனால தான் இவர்கிட்ட நம்ம போகிறதே கிடையாது. வேற பாஸ்ட்டு சொன்னால் அவர் கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு. லேலூயா. அப்போ இன்னைக்கு ஊழியக்காரங்களும் இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இசைந்து போயிட்டாங்க. ஜனங்களை பிரியப்படுத்துகிற, அது கர்த்தருடைய பார்வைக்கு அது எரிச்சலாக இருக்குமா, கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பாக இருக்குமா, நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு அது சாபமாக போயிடுமா, அந்த பிள்ளைகளுக்கு அது சாபமாக போயிடுமா, அது மேலே அவங்களுக்கு அக்கறை கிடையாது. ஜனங்களை பிரியப்படுத்தணும், அவங்க தான் சவுல். இது விசுவாசிகள் மட்டும் இந்த வேலையை செய்யலை, ஊழியக்காரங்க கூட நின்று இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஜனங்களை பிரியப்படுத்தி அவங்களுடைய சுப நிகழ்ச்சிகளில், அவங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா A to Z எல்லா விசேஷங்கள்லையும் அது விக்கிரக சம்மந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சாலும் கூட, அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானு தெரிஞ்சாலும் கூட, ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு எல்லாத்துலேயும் முன்ன நின்று அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யறது. இதுதான் சவுல். ஒரு நாள் ஜனங்களை பிரியப்படுத்த நீ செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் கர்த்தர் கையில் நீ மாட்டிக்குவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இது இது கர்த்தருக்கு பிரியமில்லை அப்படின்னு தெரிஞ்சாலே அதை பற்றி மறுபடியும் நீங்கள் ஆலோசனை கேட்கவே கூடாது. என்னது, அதை பற்றி மறுபடியும் ஆலோசனை கேட்கக்கூடாது. ஜோசியம் பார்க்க சொல்கிறாங்க, போலாமா பாஸ்டர், இதை நான் என்னன்னு சொல்கிறது, உனக்கு பிரியம் இருக்குது, எப்படியாவது அந்த ஜோசியத்தில் போய் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் உனக்கு ஆசை இருக்குது. அதுக்கு பாஸ்டர் இப்போ பாஸ்டர் வாயாளர்னு ஏதாவது வரணும். என்ன பாஸ்டர் சொல்லணும், சொல்லிட்டாக்கா கொஞ்சம் மனசு நிம்மதியாக போயிடும். பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்காக நிறைய பாஸ்டர் என்ன பண்ணிடுறாங்க, போய் பாருங்க, நீங்கள் என்ன பார்க்க போறீங்க, கூட தானே பார்க்க போறீங்க, போங்க. ஆமாம் பாஸ்டர், அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்கள் எங்களை கூட வந்து உட்கார சொல்லிக்கிறாங்க, எங்களை வந்து பார்க்க வேணாம்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் கூட போட்டோம் பாஸ்டர் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறது? அதை கர்த்தருடைய பார்வைக்கு வச்சு பார்க்கணுமே, அது தப்பாக தெரியுது. கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பார்வைன்னு ஒன்று இருக்கிறது, ஜனங்களுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கிறது, பரலோகத்தின் பார்வைன்னு ஒன்று இருக்கிறது, பூமியின் பார்வைன்னு ஒன்று இருக்கிறது, உலகத்தின் பார்வைன்னு ஒன்று இருக்கிறது. நீங்கள் எந்த பார்வைக்கு அது நலமாக இருக்கிறதான்றதை வச்சு பார்க்கணும். நிறைய நீங்கள் விசேஷங்கள், நிறைய காரியங்கள், நிறைய பொருளாதாரங்கள், நிறைய பணம் நம்முடைய பார்வைக்கு நலமாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு வச்சு பாருங்களேன், அது பொல்லாப்பாக இருக்கிறது. ஒரு லஞ்சம் வாங்குறாங்க, அந்த லஞ்சம் பெரிய அமௌண்ட்டு, 100-200னா பரவாயில்ல வேணான்னு போயிடுவாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு, அந்த லஞ்சம் வாங்கினா, அந்த பெரிய அமௌண்ட்டை வாங்கினா பெரிய ஒரு தேவைகள் சந்திக்கப்படும். அது யாருடைய பார்வைக்கு நலமாக இருக்கிறது? ஜனங்களுடைய பார்வைக்கு நலமாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. சில எல்லா விசேஷத்திலையும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா விதமான பாவ காரியத்திலையும் நம்ம வச்சு பார்க்கணும், இது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது. அதுதான் சொல்கிறாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். நான் எதை வெறுக்கிறனோ அதை நீயும் வெறுக்கிறப்பா. நான் எதை வெறுக்கிறனோ அதை உன் குடும்பத்தில் நீயும் வெறுக்கிற, இது எனக்கு தெரியும் அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும். நான் எந்த மனுஷரில் வெறுக்கிறனோ அந்த மனுஷரில் நீயும் வெறுக்கிற, நல்லதுதான். நான் எங்கே போகிறத நான் வெறுக்கிறேன்னா அங்கே நீயும் அதை வெறுக்கிறல்ல, அது எனக்கு ரொம்ப உகந்தது. அல்லேலூயா. இதை செய்வதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்வதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோமே தவிர, ஜனங்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்வதற்காக நம்ம என்ன பண்ணலை, அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்றார். சங்கீதம் 40:8 வாசிங்க. சங்கீதம் 40:8. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்பல ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன பண்றேன், விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம எதற்காக அழைக்கப்பட்டோம், யாருக்கு பிரியமானதை செய்ய அழைக்கப்பட்டோம்? கர்த்தருக்கு பிரியமானது என்ன? எங்கள் வீட்டுக்காருக்கு பிரியமானது என்ன, என் மனைவிக்கு பிரியமானது என்ன, என் பிள்ளைகளுக்கு பிரியமானது என்ன, என் மாமியாருக்கு பிரியமானது என்ன, என் குடும்பத்தாருக்கு பிரியமான, என் தாய்க்கு தகப்பன், அதற்காக அவர்களுடைய சொந்த பிரியமானதை செய்ய நம்ம அழைக்கப்படலை. நிறைய காரியங்கள் மனுஷர்களுக்கு அது பெஸ்ட்டாக தெரியலாம்,
ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது ரொம்ப ஒர்ஷாக தெரியும். அங்கே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஜனங்க நம்மளை நிர்பந்தப்படுத்துவாங்க, செய்ய சொல்லி நம்மளை வற்புறுத்துவாங்க. ஐயோ இது செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை வார்த்தைகளை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, தூண்டுவாங்க. இது இப்படி செஞ்சாதான் இப்படியெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஒரு நல்லது தான், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கா அப்படி சொல்லுவாங்க தான். அல்லேலூயா. என் தங்கச்சிக்கு பாத்திரம் எடுக்க போனோம், கல்யாணத்துக்கு, தங்கச்சி திருமணத்துக்கு பாத்திரம் எடுக்க போகிறோம். அப்போ பாத்திரம் எடுக்க போகும்போது அந்த திருமண பாத்திரத்தில் அதில் சில விக்கிரக சம்மந்தப்பட்ட பொருள்லாம் வருது. அப்போ எங்கள் அக்கா சொல்கிறாங்க, இந்த இந்த பொருள்லாம் எடுத்து வைக்கணும்பா அப்படின்னு. அந்த பொருள்லாம் என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. அது யூஸ் பண்ணுறதுக்கு இல்லைப்பா, அது ஒரு சாங்கியம், அதை எடுத்து வைக்கணும். யூஸ் பண்ணாத பொருள் தேவையில்லை. அல்லேலூயா. யூஸ் பண்ணாத பொருள் நான் எனக்கு காசு நதி, எனக்கு என்ன தெருவில் இருந்தால் என்ன வரேன், கர்த்தர் கொடுத்த காணிக்கை, அதை அவன் கடையில் இருக்கிறத வாங்கிட்டு போய் நான் என் வீட்டில் வைக்கிறதுக்கு என்னத்துக்கு அதை நான் வாங்கிட்டு வரணும். யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கணும், அது பயன்படுத்தணும், அது காசு கொடுத்து வாங்கணும். சும்மா என்னத்துக்கு, ஒரு சாத்ராப்புக்கு, ஒரு சடங்குக்கு, ஒரு சம்பிரதாயத்துக்கு, இதெல்லாம் என்னத்துக்கு? ரெண்டாவது, இது நம்ம கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குற பிள்ளைக்கு, கிறிஸ்துவ குடும்பத்துக்கு இதெல்லாம் நாம ஏன் செய்யணும்? அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன ஆகிடுதுன்னா அப்படியே ஆட்டம் கொடுத்துரும். ஒருவேளை இதெல்லாம் செய்யணும் போல இருக்குது, இதெல்லாம் செஞ்சு ஆகணும் போல, ஏதாவது ஒரு லைட்டாக கொஞ்சம் கிளப்பி விட்டாங்கன்னா போதும், இது செய்யலாம் இப்படி ஆகிடும் அப்படின்வாங்க. உடனே ஆமாம் போல இருக்குது அப்படின்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஜனங்களுக்கு பிரியப்படுறாங்கன்றதுக்காக நம்ம ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்காக தான் நம்ம கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரதானமானவைகளை கொண்டு வந்து, அதற்கு சவுல் 15 அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் அப்படின்றான். யாருக்கு பலியிடும்படிக்கு? கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்றான். அப்போ ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிட தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தவைகள் கர்த்தருக்கு பிரியமானதா? இல்லை, கர்த்தருக்கு அருவருப்பானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்திருக்காங்க. கர்த்தர் வெறுத்த காரியங்களை கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு சாபத்தீடானதை கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மறுபடியும் கர்த்தரை கோபம் மூட்டுகிற காரியம் தானே. கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ, எதை அருவருக்கிறாரோ, எது அவருக்கு பொல்லாப்பா தெரியுதோ அதையே கொண்டு போய் கர்த்தருக்கு பலி செலுத்த போறோம்னா இது எப்பேற்பட்ட ஒரு விபரீதமான ஒரு விளையாட்டு. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. லஞ்ச பணத்தில் நான் காணிக்க கொடுக்குறேன்னா அது எவ்வளோ பெரிய விபரீதம். சாராயம் வித்த காசில் நான் காணிக்க கொடுக்குறேன்னா அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு காரியம், எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு காரியம். தப்பான வழியில் வந்த சம்பாத்தியத்தில் கொண்டு போய் கர்த்தருக்கு செலவிட போகிறேன்னா அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு செயல். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் கர்த்தரை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கறது இது என்ன துணிச்சல், என்ன துணிகராது? நீ செய்கிறதே விக்கிரக சடங்கு, அதில் யார் ஜெபம் பண்ணணுமா? பாஸ்டர் ஜெபம் பண்ணணுமா? இது எவ்வளோ பெரிய துணிகரம். இது நீ செய்கிற விசேஷமே கர்த்தருக்கு விரோதமான விசேஷம், புறஜாதிகளுடைய மார்க்கத்தின்படி செய்கிற விசேஷம். அதில் கர்த்தருக்கு நாம மகிமைப்படும்படிக்கு அதை ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணுறது? அல்லேலூயா. எத்தனை விசுவாசி இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறாங்க தெரியுமா? ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக, உலகத்தை பிரியப்படுத்துறதுக்காக, சொந்த பந்தங்களை பிரியப்படுத்துறதுக்காக. ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சாலும் கூட அதில் யார் ஜெபம் பண்ணணும்? பாஸ்டர். அதுக்கு நம்ம ஊழியக்காரங்க வசனம் வச்சுக்கிறாங்க. அங்கே போய் வாசிக்கிறதுக்கும் அங்கே போய் ஜெபம் பண்ணுறதுக்கு, நம்ம அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நம்ம ஊழியக்காரங்க ஸ்டாக்கு நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணுவாங்க. வயசுக்கு வந்தாலும் பிரசங்கம் பண்ணுவாங்க, வளைகாப்புக்கும் பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? பிரசங்கம் பண்ணுவோம். அதுக்கு என்ன சொல்கிறது, அது தப்பான காரியம் தெரிஞ்சாலும் கூட அதுக்கும் ஒரு பிரசங்கத்தை பண்ணி அதை நியாயப்படுத்துகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக நம்மளை தேவன் அழைத்தாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சு அதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது?
அதை கர்த்தருக்கு தான் செய்கிறோம், கர்த்தருடைய மகிமைக்காக செய்கிறோன்னு சொல்லிட்டு அதை செய்யக்கூடாது. அவர் வெறுக்கிறார்னா அதை நாமளும் என்ன செஞ்சிடணும், வெறுத்தரணும். அவர் அது பொல்லாப்புன்னு சொல்கிறாருனா அது நமக்கு என்னவா இருக்கணும், பொல்லாப்பாக இருக்கணும். நிறைய காரியங்கள் அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கிறது தான் நம்முடைய பார்வைக்கு நலமாக இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு சாபத்தீடாக இருக்கிறது தான் நம்முடைய பார்வைக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நல்ல நம்பர் 1 காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை கொண்டு தான் கர்த்தருக்கு பலி செலுத்த போனாங்க. கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிரித்து வைத்தார்கள். ஆகவே கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு எடுத்து வச்சாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவைகளை என்ன பண்ணலை, அவங்க செய்ய மறந்துட்டாங்கன்றதில் அது அவங்க துணிகரமாக அதை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே போல தான் கர்த்தருடைய எல்லா காரியத்திலையும் ஜெபிக்கிறதுக்கு நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறாங்களா? ஆராதிக்க ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானபடி ஆராதிக்க இருக்கிறாங்களா? கர்த்தரை தொழுது கொள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானபடி தொழுது கொள்ள இருக்கிறாங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானபடி ஊழியம் செய்ய இருக்கிறாங்களா? கர்த்தருக்கு காணிக்க போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கைகளை போடுவதற்கு ஆட்கள் இருக்காங்களா? ஆபேலை போல எல்லாரும் காயினை போல தான் காணிக்கை போட விரும்புகிறாங்களே தவிர ஆபேலை போல காணிக்கை போகிற யாரும் வர்றதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 1:13 வீண் காணிக்கைகளை எனக்கு என்ன பண்ணாதீங்க, கொண்டு வராதீங்கன்னாரு. காயினை போல நான் அங்கீகரிக்காத, எனக்கு பிரியமில்லாத வீண் காணிக்கைகளை எனக்கு என்ன பண்ணாதீங்க, கொண்டு வராதீங்க. பாவத்தில் வாழ்ந்து சாபத்தில் இருந்துக்கிட்டு விரோதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வீண் காணிக்கைகளை எனக்கு கொண்டு வராதீங்க. உன் சகோதரனோடு சகோதரன் வழக்கு உண்டானால் உன் காணிக்கைகளை பலிபீடத்தில் வச்சுட்டு முன்பு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு அந்த காணிக்கை என்ன பண்ண செலுத்துன்றார். அப்படி கர்த்தருக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்துவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஜெபிக்க ஆட்கள் இருக்காங்க, ஊழியம் செய்ய ஆளுக்கு இருக்காங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானபடி செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்களான்றதை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேடுகிறார். அதனால தான் சொல்லுது, ஜெபம் பண்ணலாம்னு எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலை. 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க, பரிசேயனும் ஜெபம் பண்ணுறான், ஆயக்காரனும் ஜெபம் பண்ணுறான். ஆயக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொண்டார், பரிசேயனுடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலை. 2 பேர் காணிக்க போடுறாங்க, காயினும் காணிக்க போடுறான், ஆபேலும் காணிக்க போடுறான். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. இதுபோல் ஊழியத்தில் நிறைய காரியங்கள் உண்டு, ஆராதனையில் நிறைய காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை ஒன்று உண்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை ஒன்று உண்டு. ஆகையினால கர்த்தருக்கு தான் கொண்டு போனாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களை அவங்க என்ன பண்ணலை, கொண்டு போகலை. அதுவும் கர்த்தருக்கு எதிரானதை கொண்டு போனாங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் எதை வெறுக்கிறேனோ அதை நீ என்ன பண்ணணும், வெறுக்கணும். எனக்கு எது பிடிக்கலையோ அதை நீ என்ன பண்ணக்கூடாது, பிடிக்க கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 11வது வசனமும் வாசிங்க. பிலிப்பியர் 3:7-13. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளே கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் என்னவா எண்ணிட்டேன், நஷ்டம் என்று எண்ணினேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எனக்கு அது லாபம்தான், ஆனால் அது கர்த்தருக்கு அது என்னவா இல்லை, அது சரியா இல்லை. அதனால அதை நான் என்ன பண்ணிட்டேன், நஷ்டம் என்று விட்டுட்டேன். ஆனால் சவுலை கேட்டால் என்ன சொல்லுவா, ஐயோ அது ஜனங்களுடைய பார்வைக்கு அது லாபமாக இருக்குதுங்க, ஜனங்களுடைய பார்வைக்கு பெஸ்ட்டாக இருக்குதுங்க, எல்லா ஜனங்களும் இதை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சவுளுடைய எண்ணம் என்ன, இந்த ஆடு மாடுகளை பார்த்த உடனே இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஜனங்க எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நல்லா கொழுமையாக இருக்குது, இந்த ஆடு மாடெல்லாம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இதை மட்டும் நீங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஜனங்க எல்லாரும் இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கங்க. அதனால் இதை கொன்று போட எங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அப்போ ஜனங்க அங்கீகரித்துட்டாங்கன்னா, ஜனங்க அது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கர்த்தர் அது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரா, இல்லை. அல்லேலூயா. ஜனங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கர்த்தரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டார். முதல்ல நீ யாருடைய பார்வைக்கு வச்சு பார்க்கணும், கர்த்தருடைய பார்வைக்கு வச்சு பார்க்கணும். அவருக்கு இது லாபமா, அவருக்கு இது நஷ்டமா அப்படின்னு பார்க்கணும். அவருடைய பார்வைக்கு இது பிரியமானதா. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவுக்காக, கர்த்தருக்காக எல்லாவற்றையும், லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. நம்ம எதை தான் நஷ்டம்னு நினைப்போம், அந்த கீழ்த்தரமானதை தான் நஷ்டம் என்று நினைப்போம்.
அந்த முதல் தரமானதை நஷ்டம் என்று என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். அதை எந்த அளவுக்கு அதுக்கு முட்டு கொடுத்து அது எந்த அளவுக்கு அதை நியாயப்படுத்தி எப்படியாவது அதை வச்சுக்கலாம் தான் நினைப்போமே தவிர, ஐயோ இது கர்த்தருக்கு பிரியமில்லை தூக்கி போடு அப்படிலாம் போட மாட்டோம். அப்படி ஒரு முடிவுக்கு டக்குன்னு வரமாட்டோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம பார்வைக்கு அது என்னவா இருக்குது, நலமாக இருக்கிறதுல அதை தூக்கி போட மனசு இல்லாமல் எந்தெந்த விதத்தில் அதை நியாயப்படுத்தணுமோ அதுக்கு ஏதாகிலும் வசனம் இருக்கா தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த யாராவது பாஸ்டர் இருக்காங்களா அவங்கள கேட்டு ஆலோசனை கேட்டு. அல்லேலூயா. ஒரு வீட்டில் விசேஷம், ஒரு பாஸ்டர் கேட்டாங்க, ஐயா வர ஊழியக்காரங்களாம் எவ்வளோ காணிக்க கொடுக்கணும்? பாஸ்டர் சொல்கிறார், ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபா கொடுமா அப்படின்னு. இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பாஸ்டர் போய் கேட்குறாங்க, எவ்வளோ ஐயா காணிக்க கொடுக்குறது பாஸ்ட்டுங்களா? ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுமா. இதுதான் கரெக்டு. ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல் தரமானதா சொல்லிட்டாரு. யாருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு முதல் தரமானதை சொல்லிட்டாரு. அப்போ இந்த முதல் தரமானதை என்ன செய்ய முடியல, செயலாற்ற முடியல. அப்போ அற்பமானவைகளை செய்யறதுக்கு மனம் இப்போ ரெடியாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நஷ்டம். இது சாதாரண 100 ரூபா தானே கொடுத்துடலாம், 500 ரூபா எப்படிங்க கொடுக்கறது? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம லாபமாக இருக்கிறத நஷ்டமாக இருக்கிறத சீக்கிரமாக இழந்துரும். லாபமாக இருக்கிறத இழக்க மனசு வராது. ஆனால் பவுல் சொல்றார், லாபமாக இருக்கிறதா நான் இழக்கிறேன் கிறிஸ்துவுக்காக. 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அது நஷ்டம், அது என்னவா இருக்கிறது, எனக்கு குப்பையா இருக்கு. யாருக்கு, யாருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு. இதே சவுலை கேட்டு பாருங்களா. ஏன் சவுலு, உன்னை ஆண்டவர் ராஜாவாக தானே ஆக்கினாரு, உன்னை அவர் தானே அபிஷேகம் பண்ணாரு. கழுதையை தேடிட்டு போன உன்னை கர்த்தர் ராஜாவாக்கினாரு, இது என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டுவார். ஐயோ ஜனங்கள்லாம் இதை தாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஜனங்கள்லாம் இதை தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை போனால் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. வாரத்தில் 6 நாளும் ஜனங்களை பிரியப்படுத்துறது, 7ஆவது நாள் கர்த்தரை பிரியப்படுத்துறது. இது எந்த மாதிரியான போக்கு இது? ஆகியனால கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அதை நாமளும் வெறுக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வெறுக்காத காரியங்களை நம்ம வெறுக்க தேவையில்லை. கர்த்தர் நேசிக்கிற காரியங்களை நம்ம நேசிக்கலாம். கர்த்தர் எவைகளை வெறுக்கிறாரோ அது நாமளும் வெறுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆகியனால நீங்கள் யாருடைய பார்வைக்கு வச்சு பார்க்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நேராக தூக்கின்னு பாசிட்டிவ் ஓடாதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, இது கர்த்தருடைய பார்வைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்கும் வச்சு பாருங்க. இது கர்த்தருடைய பார்வைக்கு இது நலமாக இருக்குமா? உங்கள் பார்வைக்கு கூட அது நலமாக தான் தெரியலாம். ஏன்னா ஜனங்க அப்படி உங்களை என்ன பண்ணி விட்டாங்க, உற்சாகப்படுத்தி விட்டுட்டாங்க. இது நலமாக இருக்கிறது, இது போல் செஞ்சால் நல்லா இருக்கும், இது போல் செஞ்சால் குடும்பத்துக்கு நல்லது, இது போல் செஞ்சால் பிள்ளைகளுக்கு நல்லது, இது போல் செஞ்சால் வீட்டுக்கு நல்லது, இது போல் செஞ்சால் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விட்டுட்டாங்க. அதனால் உங்கள் பார்வைக்கும் அது என்னவா மாறிடுச்சு, இப்போ நலமாக தெரியுது. ஆனால் அது கர்த்தருடைய பார்வைக்கு மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், வச்சு பாருங்கள். இதை மட்டும் கர்த்தர் பார்த்தாரா என்ன நினைப்பார்? இதை கர்த்தர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்? அது சாவாகட்டும், திருமணமாகட்டும், வளைகாப்பாகட்டும், அல்லது வீட்டில் பிள்ளைகள் மேஜர் ஆகிற காரியமாகட்டும், இல்லை இவரை எந்த வீட்டு விசேஷமாகட்டும், வீடு பால் காய்ச்சறதாகட்டும், எந்த காரியத்திலையும். ஏன்னா நம்ம இதில் தான் அதிகமாக அகப்பட்டு கொள்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக அகப்பட்டு கொள்கிறோம். ஆகினா இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கணும். இன்றைக்கி பண்ணுற பிரசங்கம் அந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த பிரசங்கத்தை இப்படியே விட்டுட்டு அன்னைக்கு வேறு பிடிச்சி வேறு பாஸ்ட்டை கூப்பிட்டு வந்து வர வச்சு என்னென்ன பண்ணணுமா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை பிரியப்படுத்த பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அதனால் அவருக்கு பிரியமானது செய்வதற்கு நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறான். அப்போ அவருடைய நீதி நியாயத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது இவைகள்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அவருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி, அவருக்கு பிரியமானதை நம்ம தேடும்போது தான் இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் தேடுறது பூரா ஜனங்களுக்கு பிரியமானதை தேடிட்டு கர்த்தர் கூட கொடுக்கலன்னா எப்படி கொடுப்பாரு?
ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்ய தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தை பிரியப்படுத்துறதுக்கு நம்முடைய நோக்கம் இல்லை. பிலாத்துக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் வருது. இயேசுவை விடுதலை செய்யணுமா, பரபாசை விடுதலை செய்யணுமா அப்படின்னு. ஜனங்க என்ன சொல்றாங்க, இயேசுவை விடுதலை செய்ய வேண்டாம், இயேசு கொண்டு சிலுவையில் அரைஞ்சிடுங்க, எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யுங்கன்றாங்க. இப்போ பிலாத்து யூதர்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இயேசுவை சிலுவையில் கொல்லுவதற்கு அதிகாரம் கொடுத்தான், பரபாசை விடுதலை செய்தான். அல்லேலூயா. பிலாத்து தேசாதிபதி, யாரை பிரியப்படுத்த மனதா இருந்தான், ஜனங்களை பிரியப்படுத்த மனதா இருந்தான். ஜனங்களும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இயேசு வேண்டாம், எங்களுக்கு பரபாஸ் தான் வேண்டுன்றாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ கர்த்தர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். எதற்காக, அவருக்கு பிரியமானவர்களை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அல்லேலூயா. அவர் வெறுக்கிறாருன்னா அதை நீங்களும் வெறுத்துருங்க. அதை நியாயப்படுத்த, அதை மறுபடியும் அதை ஆலோசனை பண்ணி பார்க்காதீங்க, அதை சோதிச்சு பார்க்காதீங்க. அவர் வெறுக்கிறார, நீங்கள் அதை வெறுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.